திருச்செந்தூர் அருகே யூடியூபர் ஜிபி முத்து வீட்டின் முன்பு மாந்திரிக பூஜை செய்யப்பட்டதாக கூறி தட்டி கேட்ட சம்பவம் கைகலப்பில் முடிந்திருக்கிறது. ஜிபி முத்து மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடத்தி வரும் விசாரணையின் பின்னணி என்ன? வீட்டின் முன்பு மாந்திரீக பூஜை செய்யப்பட்டதாக கூறி தட்டி கேட்ட ஜிபி முத்து கைகலப்பாகி மாறி மாறி மோதிக்கொண்ட இரு தரப்பினர். நீண்ட கால இடப்பிரச்சனையில் மோதல் போக்கு உண்டாகி புது பிரச்சனையில் வில்லங்கமான சம்பவத்தில் நடந்தது என்ன? திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் யூடியூபர் ஜிபி முத்து. இவருக்கும் இவரது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இடப்பிரச்சனையில் நீண்ட காலமாக முன்விரோதம் இருப்பதாக கூறப்படுகிறது. பலமுறை அடிதடி, காவல் நிலைய புகார், நீதிமன்றம் என பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே சென்றது. நிலையில் கடந்த 20ஆம் தேதி நள்ளிரவு ஜிபி முத்து வீட்டின் முன்பு எதிர்தரப்பினர் கேரள மாந்திரீக பூஜை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதனை ஜிபி முத்து தட்டி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். நாற்காலிகளை தூக்கி வீசி ரத்தம் சொட்ட சொட்ட காயம் ஏற்படும் அளவுக்கு மோதல் நிலைமை மீறி போனது. இச்சம்பவம் தொடர்பாக ஜிபி முத்து அளித்த புகாரின் பேரில் எதிர்தரப்பைச் சேர்ந்த 8 பேர் மீது குலசேகரப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் தனது உறவினரின் 3 சவரன் தங்க நகையை எதிர்தரப்பினர் பறித்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல எதிர்தரப்பைச் சேர்ந்த முத்து மகேஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் ஜிபி முத்து, அவரது மனைவி அஜிதா, அவரது தந்தை கணேசன், மகன், உறவினர்கள் என மொத்தம் 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.